தோழர்களே, வெல்கம் டு மை சேனல் தர்பாட் தமிழ் கேமிங். ஸோ இன்னைக்கு நம்ம சூப்பர் பெர் அட்வென்ச்சரோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறமேல் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் எபிசோடை பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் எபிசோட் நம்ம அந்த பேர் இந்த ரேட் பாஸ் நம்ம டிஃபீட் பண்ணிட்டு நம்ம கீழே வந்திருப்போம். பட் நாம் இன்னும் அடுத்தடுத்து அன்லாக் பண்ணதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர்ஸை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நம்ம திருப்பி இந்த ஜெயின்ட் ஹவுஸ்குள்ளே போய் ஒரு சில பேர்ஸை காப்பாற்ற போகிறோம். முடிஞ்சால் மீதி இருக்கிற அந்த மற்ற இடத்துல இருக்கிற பேர்ஸை காப்பாற்ற போகிறோம். ஸோ நீங்கள் நான் இந்த கேமோட மற்ற எபிசோடு பார்க்கல அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் மற்ற எபிசோடை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட கன்டினியூஷன் புரியும், எப்படி இந்த இடத்த அன்லாக் பண்ண அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நான் போடுறது ஃபுல் வாக் த்ரூ தான் போடுறேன். அப்போ தான் ஃபுல் வாக் த்ரூ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி கேமை ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இல்லாட்டி ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் மிஷின் வாக் த்ரூக்காக தான் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வேறு இடத்த பார்ப்போம். மேலே தான் நம்ம இன்னும் பேஸை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. எங்கே காப்பாற்றினா மேலே தான் காப்பாற்றணும். அதுக்கு முன்னாடி போயின்னா அந்த இடத்துக்கு போவோம். டேபிளுக்கு ஜம்ப் பண்ணால் கஷ்டம். ஓகே, வெளியே இருப்பீங்க. நான் இந்த சைடு போய் இந்த டேபிளில் ஜம்ப் பண்ணிப்போம். ராவணா நண்பர்களே, எனக்கு இந்த விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ஏன்னா நம்ம விஜய் நடித்த ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் எனக்கு இப்போ தான் விஷயமே தெரிஞ்சிச்சு. கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, படம் எப்போயோ லீக் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க இது பாருங்களேன், கேமுக்குள்ளே கேமு, மினி கேம், சூப்பர் அல்டிமேட் மாஸ். ஸோ அதான் சொன்ன மாதிரி தான் நம்ம விஜயோட லாஸ்ட்டு படம் சென்னை லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் தெரியாது எல்லாத்துப்போம் படம் லீக் ஆயிடுச்சுன்னாங்க. ஸோ எனக்கு விஷயம் கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தை அந்த படத்தை லீக்கான படத்தை போயின்னா பார்த்துட்டு நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருந்தாங்க, நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது அப்படின்னு ரிவ்யூ போட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த படம் இன்னும் தேட்டருக்கோ இல்லாட்டி இந்த ஓடிடிக்கும் டேரெக்டாக இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆஃபீஸில் சென்சார் போர்டு கொடுத்து படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் அதுக்குள்ளே இந்த மாதிரி லீக்டு வர்ஷனை பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை நீ ஸ்டோல் பண்ணி பார்க்குற மாதிரி, நீங்கள் திருடி பார்க்குறதுக்கு அர்த்தம். ஒரு உதாரணம் சொல்லணுன்னா நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. வேறு எவனோ ஒருத்தன் எடுத்து தூக்கி சாப்பிட்ட சமோசாவை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறது அது எப்படின்னு யோசிச்சு பார்த்துங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஜனநாயக படத்தை எவனோ ஒருத்தன் அது லீக் பண்ணிட்டான், ஏதோ ஒரு நாய் அதை லீக் பண்ணிட்டான். அதை நீங்கள் ஏற்றி பார்க்குறது அதுக்கு சமம். நீங்கள் ஸ்டோல் பண்ணுறது, நீங்கள் திருதி பார்க்குறதுக்கு சமம். ஸோ தயவு செஞ்சு யாரும் இந்த ஜனநாயக படத்தை தயவு செஞ்சு ஏற்றி பார்க்காதீங்க. நீங்கள் வச்சுருந்தீங்க, நீங்கள் ஏற்றிட்டீங்க, உங்கள்கிட்ட இருக்க அந்த படம் இருக்குன்னா தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஜனநாயகம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. ஏன்னா இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அந்த படம் வச்சுருக்காங்களோ அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் சொல்லலை, இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் அந்த படத்தை பார்க்காதீங்க. ஓகே, நான் அதை பேசினதுலேயே இப்போ என்ன ரொம்ப நேரம் ஸ்கிப் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டு இருந்தேன் லூஸ் தரமா. இப்போ நம்ம கேமுக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன் நான் ஏதோ சொன்னால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸில் அந்த படத்தை பார்த்தேன்னு சொன்னானுங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இது தேடி அத்தாக் பண்ண வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. இருங்க கீழே போ. ஓ நண்பர்களே, இப்படி வரணுமா? லூஸு மாதிரி வந்துட்டு அவன் அங்கே இருக்கிற இதுவும் அன்லாக் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள், அங்கே போய் என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மேலே டாய்லெட் பண்ணிங்கன்னா, ஹாய் லிட்டில் ஒன், மை நேம் இஸ் கார்கோ. இல்லை கோர்கோ த crocodile. Corgo never seen a bear this small. Maybe you could help Corgo. Corgo left the horse to
to an underwater tunnel because cargo needed food and he ended up here. சேர்றா நான் இவன் வாய்க்குள்ளே போய் எந்தையோ முதல் முறையாக ஒரு முதல் வாய்க்குள்ளே போயிட்டுருக்கோம். அது டோன்ட் டச் த ஆசிட், இட் வில் ஹர்ட் யூ, வி மஸ்ட் ஃபைண்ட் டு வே. ஓகே இதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பொண்ணு இங்கே ப்ரெஸ் பண்ணால் இங்கே உருவாகுது, இங்கே ஹைட் ஆகுதா? சரிங்க, எனக்கு என்னமோ புரியல இருந்தால் என்ன நடக்குதுன்ட்டு. அங்கே ஒரு கீ இருக்குது பாருங்கள். அங்கே புதுசாக வந்திருக்கு இந்த இடத்துல. வேற எங்க? இங்கேயா இந்த இடத்துலையா இது பண்ணுவோம். இந்த இடத்துலையா இப்போ எங்கே நான் குதிக்கணும்? மேலே இங்கே ஜம்ப் பண்ணிட்டு இங்கேயும் ஜம்ப் ஆகலை. இங்கே தான் ஒரு மாதிரி வெட் கலராக இருக்குது. அவ்வளோ செத்துருப்பேன். புரிஞ்சு எப்படி இது ப்ளே பண்ணும் அப்படின்ட்டு. கீ எடுத்தாச்சு கைஸ், அவ்வளோதான் கீ எடுத்தாச்சு. இப்போ நம்ம அங்கேருந்து அந்த பேரை போய் காப்பாற்றுவோம். குட்டி பேர், சீக்கிரம். ஓகே, நான் இங்கே இருக்கானா குழந்த பேர். ரிமோட் போட்டுப்போம் கைஸ். பச்சை கலரில் மாறிட்டேன். இப்போ நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஐயோ ஓகே, இப்போ நம்ம வெளியே போவோம். இங்கே இருக்கிற எந்த ஒரு எலியும் கண்டுக்க வேணாம் அப்படின்னு நாங்கள் பாட்டுக்கு போவோம். அவ்வளோதான், வெளியே இருந்தாச்சு கைஸ். இப்போ இங்கே ஜம்ப் பண்ணி இது மேலே இப்போ வேலையும் காப்பாடுறது தெரியுமா? இங்கே ஓட்டர் இருக்குது, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த எல்லாம் சும்மா இந்த காயின் கலெக்ட் பண்ணி தானே அந்த ஹோட்டலில் வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த இடம் தான் வேஸ்ட்டு. தண்ணிக்குள்ளே காயின்ஸ் இருக்குது, எடுத்துப்போம். மீன் தொட்டி நல்ல உள்ள மீன் தான் இல்லை. ஓகே நம்புகிறே, இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் வாக்குத்துருக்காக தான் வீடியோ ரெடி பண்ணேன். ஸோ பாகம் 7ல் வேறு இடத்த அன்லாக் பண்ணி போய் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இருங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்த இவனை எப்படி அன்லாக் பண்ணுறது? மேபி நம்ம இந்த வீடியோக்கு நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ கேம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நமக்கு கீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, நம்ம இந்த வீடியோ கேம் ஜெயிச்சு பார்ப்போம். ஏறா லைட்டாக ஆடியோ மாறி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வெளியே கொஞ்சம் லொக்கேஷனை மாற்றி உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு ரூம்குள்ளே உட்காந்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் வெளியே வேறு ஒரு மாதிரி கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை ஆடியோ லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள், கேம் ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு தனியாக கொடுத்துருக்கலாம், பட்டு கஷ்டம் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. ஏன்டா டே, சீக்கிரம். இதுக்கு ப்ரெஸ் பண்ண ஒன்றும் இல்லை, பி ப்ரெஸ் பண்ண ஒன்றும் நடக்கிறது இல்லை. இதான் அப்படி கட்டுறாண்டா போயிட்டு இருந்தேன். அப்போ ஏன்டா கீழே வந்த? ஓகே கீழே மேலே போய் ரிப்பீட் பண்ண.
அவசரப்படாத அவசரப்படாத அவசரப்படாத. ஃபுல்லாக கீழே வந்துரு, ஃபுல்லாக கீழே வந்துரு. கீழே போ. அவ்வளோதான் 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 அவ்வளோதான். ரொம்ப 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 மேலே வந்து தப்பு பண்ணிட்டேன். வெயிட் பண்ணு. ஃபுல்லாக கிலோவா. ஃபஸ்ட்டு பி போனோடனே கொஞ்சம் லைட்டாக ஃபுல்லாக ஐயோ எரிச்சல் மூட்டுது இந்த கேமு. மினி கேம் மொத்தமாக ஏன்டா ஃபுல்லாக போனேன். சென்ட்ரலே போய் மேலே ஏற. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இங்கே இருக்கு கீ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து வெளியே போவோம். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சொன்ன மாதிரி தான் ஷார்ட்டாக இருக்கனால வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட்டு வாக்குறதுக்காக தான். இது ஆடு வேறு. ஸோ இன்னும் நமக்கு எத்தனை பேர் இருக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு? இன்னும் 40 பேர் இருக்குது. 4-5 பேர் தான் இருக்குது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுக்கு தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களை பார்க்க முடியும். ஸோ இதோட மட்டும் விட்டு போயிடுறீங்க. என்னோடய மற்ற வீடியோஸும் இருக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஸோ மறக்காமல் என்னது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.